சமீபத்தில் நடைபெற்று முடிந்த ஜி.கே. மூப்பனார் அவருடைய நினைவு தினத்தின நிகழ்வில் ஒட்டுமொத்தமான இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் ஒரே மேடையில் காட்சி தர்றாங்க. அந்த இடம் யாருடைய இடம் தெரியுமா? அந்த நிகழ்வின் மூலம் அந்த நிகழ்வு எங்கே நட தெரியுமா? காங்கிரஸுடைய திடல். நாங்கள் தான் இன்னும் வரி கட்டிகிட்டு இருக்கோம். பெருந்தலைவர் காமராஜர் வாங்கிய இடம். அந்த இடத்துல போயிட்டு காங்கிரஸை பற்றியும் எங்களுடைய முன்னாள் ஆட்சியை பற்றியும் சொல்கிறாங்க. கருப்பையா மூப்பனார் அவர்கள் பிரதமராக வருவதை தடுத்தது யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. முதல்ல கருப்பையா மூப்பனாருடைய ஆன்மா பாஜகவை மன்னிக்குமான்றத அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஒருபோதும் அவர் வாழ்நாளில் பாஜகவை ஆதரித்ததும் இல்லை, அனுமதிக்கவும் இல்லை. ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் நடத்தும் பொழுது அவர்கிட்ட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்திருந்தால் 5 ஆண்டுகள் வாஜ்பாய் அரசு நீடித்திருக்கும். ஆனால் அது 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போனதற்கு கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. எந்த காலத்திலும் அவர் பாஜகவை ஆதரிக்கவும் இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வரலாறுலாம் மறைச்சிட்டு நேற்றுக்கு தலைவர்கள் அங்கே பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இதான் வியப்பாரு. இந்த நிகழ்வின் மூலமாக அந்த கூட்டணியினுடைய வலிமை அடிமட்டத்தில் இதுவரைக்கும் பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி ஜெல்லாகல் அப்படிங்கிற அந்த பேச்சு அங்கே வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. போன முறை பாமக அவங்க கூட கூட்டணியில் இருந்தது, இப்போ வெளியே வந்துட்டாங்க. தேமுதிக கூட்டணியில் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திட்டார் அந்த அம்மா நேற்றுக்கு பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் இருந்தார் அந்த கூட்டணியில், இப்போ இருக்காரான்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்கே அவங்க இன்டாக்டாக இருக்காங்க. ஆனால் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.